வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தமிழ் இலக்கியத்தை பார்க்க போறோம். அதாவது இந்த தமிழ் இலக்கியத்துக்கும் கணிதத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அதாவது தமிழ் இலக்கியம் அப்படின்னு உடனே அதில் காதலை பற்றி பாடியிருப்பாங்க, வீரத்தை பற்றி பாடியிருப்பாங்க, இல்லைன்னா அந்த காலத்து பழக்க வழக்கங்கள், அரசர்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் தமிழ் இலக்கியத்தில் கணிதமும் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். திருக்குறள்லேயே எண்ணென்ப ஏழை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கும்பாங்க. அப்போ இலக்கியத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு கணிதத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். இப்போ ஒரு சின்ன ஒரு பாட்டு தான், ஆனால் அது ஒரு கணக்கு சூத்திரத்தை பற்றின பாட்டு. ஒன்றும் இல்லை, நம்ம வட்டத்தினுடைய சுற்றளவு பற்றி பார்க்குறோம் இல்லையா. கணக்கில் அதுக்கு என்ன சூத்திரம் பயன்படுத்துகிறோம்? 2πr. 2 பை அப்படிங்கக்கூடிய கிரேக்க எழுத்து, அதனுடைய மதிப்பு 22/7. ஆர்னா ஆரம், இல்லைன்னா இதை இன்னும் சுருக்கம் எப்படி சொல்லலாம்னா 2r அப்படிங்கிறத 2 ஆரம் அப்படிங்கிறத விட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 2πr இல்லைனாக்க πd அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது நமக்கு யாரோ உருவாக்கி யாரோ நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் தமிழ் இலக்கியத்தில் இது இருக்கு. இது எந்த இலக்கியத்தில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா காக்கை பாடினியம் அப்படிங்கக்கூடிய ஒரு இலக்கியம். இந்த காக்கை பாடினியம்ங்கிற இலக்கியத்தை, அதாவது இது ஒரு இலக்கண நூல் அப்படின்னு சொல்லணும். இதை இயற்றினவங்க கூட யாருன்னு தெரியாது. இது இயற்றினவங்க காக்கை பாடினியார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க காக்கை பாடினியார்ங்கிற பேரை நீங்க முன்னாடி கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த காக்கை பாடினியார் வேற, இந்த காக்கை பாடினியார் வேற. நான் சொன்ன இந்த கணிதத்துக்கு வர காக்கை பாடினியர் இன்னொரு காக்கை பாடினியார் தமிழ் சங்கத்துல கடைச்சங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்பால் புலவர். அவருடைய இயற்பெயர் நச்செல்லை. ஆனா அவரை வித்தியாசப்படுத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சங்க இலக்கியத்துல ஒரு 12 பாட்டு தான் பாடியிருக்காங்க. அதுல குறுந்தொகையில் ஒரு பாட்டு விருந்தினர்கள் வீட்டுக்கு வருவதற்கு முன்னாடி காகம் எப்படி கரையும் அப்படின்னு சொல்லி பாடுனதுனால, காக்கையை பற்றி பாடினதுனால காக்கை பாடினியார் நச்செல்லையார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா காக்கை பாடினியம் அப்படிங்கக்கூடிய இந்த நூலை எழுதினவர் அவங்க கிடையாது. அது வேற ஒரு காக்கை பாடினியார். இன்னைக்கு இந்த காக்கை பாடினியம் அப்படிங்கக்கூடிய நூல் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதுல எழுதுனது யாருன்னு தெரியாது. எழுதப்பட்ட காலம் 6ஆம் நூற்றாண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா சரியா தெரியல. சரி, இதுல ஒரு 89 பாட்டு தான் தொகுத்து இருக்காங்க. அதுவும் எப்படின்னாக்க, அந்த காலத்துல தமிழ் இலக்கணத்துக்கு உரை எழுதிய உரையாசிரியர்கள் இந்த நூலில் சொல்லப்பட்டதாக ஒரு சில பாடல்களை மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதுல இருந்து தான் நமக்கு இப்படி ஒரு நூல் இருந்துச்சு, அதுல பாடல்கள் இருந்துச்சுன்னே தெரியும். இந்த மாதிரி வெவ்வேறு உரையாசிரியர்கள் எழுதின நூல்கள்ல இருந்து இருந்த பாடல்களை எல்லாம் தொகுத்து மயிலை சீனி வெங்கடசாமி அப்படிங்கிறவர் தான் முதல்ல ஒரு 89 பாடல்களை தொகுத்து இந்த காக்கை பாடினியங்கிற புத்தகத்தை கொண்டு வந்தாங்க. அதுல இந்த வட்டத்தின் சுற்றளவு சொல்லியிருக்கிற பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, விட்டமோர் 7 செய்து திகைவர 4 சேர்த்து சட்டென இரட்டி செய்யும் திகைப்பன சுற்றுத்தானே அப்படிங்கிறாங்க. இப்ப விட்டம்னா நமக்கு தெரியும், ஒரு வட்டத்தினுடைய குறுக்கில் வரக்கூடிய அந்த நேர்கோடு விட்டம். விட்டம் ஓர் 7 செய்து அப்படின்னா 7ல் ஒரு பகுதி. விட்டத்தை 7ஆல வகுத்துக்கணும். விட்டமோர் 7 செய்து திகைவர 4 சேர்த்து. அப்ப என்ன பண்ணணுமா, இந்த 7ஆல வகுக்கிறீங்க இல்லையா, அதை 4ஆல பெருக்கிக்கணும். திகைவர 4 சேர்த்து அப்படின்னா 4ஆல பெருக்கி, திகைவர அப்படின்னா விட்டத்து கூட அதை கூட்டணும். விட்டம் கூட்டல் 4 பெருக்கல் விட்டம் வகுத்தல் 7, திகைவர 4 சேர்த்து. இப்ப ஒரு மதிப்பு நமக்கு கிடைக்குது இல்லையா, இதை மொத்தத்தையும் சட்டென இரட்டி செய்ய அப்படியே 2ஆல பெருக்கிட்டீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது திகைப்பன சுற்றுத்தானே, வட்டத்தினுடைய சுற்றளவு.
சரி, இப்ப அப்படியே இத கணிதத்தினுடைய ஒரு சூத்திரமா மாத்தி பார்க்கலாமா? இப்ப இந்த படத்துல ஒரு வட்டம் காட்டியிருக்கான். வட்டத்தின் மையத்துல இருக்கக்கூடிய மிக நீளமான நேர்கோட்டுக்கு பேரு தான் விட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாடலின்படி விட்டம் ஓர் 7 செய்து அப்படின்னா விட்டத்தின் 7ல் ஒரு பகுதி. அப்ப விட்டத்தின் 7ல் ஒரு பகுதி. விட்டத்தை 7ஆல வகுத்துக்கிறோம். திகை வர 4 சேர்த்து அப்படின்னாக்க, திகை வர அப்படின்னா அந்த விட்டத்தை இன்னொரு முறை முழுமையா எடுத்துக்கிட்டு அது கூட இந்த முதல் படியில போட்டிருக்கும் இல்லையா விட்டம் வகுத்தல் 7, அதை 4ஆல பெருக்கிக்கணும் 4 சேர்த்து. சட்டென இரட்டி செய்யின் இந்த 2வது படியில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த மதிப்பை அப்படியே 2 மடங்காக்கிட்டோம்னா திகைப்பன சுற்றுத்தானே அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு நமக்கு சொல்லுது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு நம்பரை கொடுத்துக்குவோம். விட்டத்துக்கு நான் இந்த பட்டத்துல 14 சென்டிமீட்டர்னு ஒரு மதிப்பு கொடுத்துருக்கேன். இப்ப விட்டம் ஓர் 7 செய்து விட்டம் வகுத்தல் 7னா 14 சென்டிமீட்டர் வகுத்தல் 7. திகை வர 4 சேர்த்து, அப்ப விட்டத்து கூட இந்த முதல் படியில இருக்கக்கூடியதை 4ஆல பெருக்கி சேர்த்துக்கிறோம் இல்லையா? அதனால விட்டம் 14 கூட்டல் இந்த முதல் படியில போட்ட 14 வகுத்தல் 7 4ஆல பெருக்கிக்கிறோம். இப்ப அடுத்த படியில 3வது படியில சட்டென இரட்டி செய்யணும் அப்படின்னா இதுல வரக்கூடியதை அப்படியே 2ஆ பெருக்கிக்கிறோம். இப்ப இந்த மதிப்பெண் அப்படியே பார்ப்போம். 14 வகுத்தல் 7னா 2, 2 பெருக்கல் 4னா 8 கூட்டல் 14, 14 கூட்டல் 8 22. அதை அப்படியே சட்டென இரட்டி செய்ய 2ஆ செஞ்சோம்னா 2 பெருக்கல் 22 44 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் 14 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட இந்த வட்டத்தினுடைய சுற்றளவு 44 சென்டிமீட்டர். திகைப்பன சுற்றுத்தானே அப்படின்னா முடிவில் நமக்கு கிடைக்கிறது 44 சென்டிமீட்டர். சரி, அத இப்ப நாம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த வட்டத்தின் சுற்றளவின் சூத்திரமான 2 பை ஆர் இல்லைன்னா பை டி. இதுல ஆர் அப்படின்னா ஆரம். ஆரம்ங்கிறது விட்டத்தினுடைய பாதி. சரியா? அதனாலதான் 2 பை ஆர்னு சொல்றோம். இல்லைன்னா இந்த 2 பெருக்கல் ஆரம்ங்கிறத விட்டமா டி அப்படின்னு பயன்படுத்திக்கிறோம். அதனால இதுல ஏதாவது ஒரு சூத்திரத்தை தான் இப்ப நம்ம பயன்படுத்துறோம். இந்த படத்துல நீங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விட்டத்தின் மதிப்பு 14 சென்டிமீட்டர். அதுல பாதியான ஆரம் அதை நான் சிவப்பு கலர் கோட்ல காட்டியிருக்கேன். இந்த ஆரம் 7 சென்டிமீட்டர் இல்லையா? இப்ப இந்த சூத்திரத்தின்படி 2 பையனுடைய மதிப்பு 22 கீழ் 7 பெருக்கல் ஆரம் 7 சென்டிமீட்டர் போட்டுக்கிறோம். இப்ப என்ன ஆகும்? இந்த 7ம் இந்த 7ம் அடிபட்டு போயிடும். அப்ப 2 பெருக்கல் 22 44ன்னு வரும். அப்படி இல்லை, இந்த சூத்திரத்தின்படி பையனுடைய மதிப்பு 22 கீழ் 7 பெருக்கல் விட்டம், விட்டங்கிறது 14 சென்டிமீட்டர். 7 14 14 7ஆல வகுக்கும் போது 2 பெருக்கல் 22 44 சென்டிமீட்டர். ஆக இந்த உதாரணத்து மூலமா உங்களுக்கு நம்ம இப்ப பயன்படுத்தக்கூடிய சூத்திரம் கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கு முன்னாடியே தமிழ் இலக்கண நூலான காக்கை பாடினியம் அப்படிங்கக்கூடிய நூல்ல காக்கை பாடினியர் அப்படிங்கிற ஒரு பெண்பால் புலவர் தெளிவா வரையறுத்து கொடுத்திருக்கிறது நமக்கு தெரிய வரும். என்ன நண்பர்களே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? தமிழ் இலக்கியத்துல கணித சூத்திரத்தை இவ்வளவு தெளிவாகவும் அழகாகவும் எளிமையாகவும் சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டு. இது போன்று தமிழ் இலக்கியத்தில் மறைந்து கிடக்கும், கொட்டி கிடக்கும் பொக்கிஷங்கள் ஏராளம் ஏராளம். அதுல ஏதோ சின்ன சின்னதா அங்கிருந்து எடுத்து உங்களை போன்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் ஓர் அலாதி பிரியம், மகிழ்ச்சி. இதே போன்று இன்னொரு வித்தியாசமான காணொளியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.